எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சித்திரை மாத 2வது வெள்ளிக்கிழமையானது நாளைக்கு வருது. இந்த சித்திரை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம். ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிறப்புகள் கண்டிப்பாக இருக்குது. நானுமே நம்ம சேனலில் தொடர்ந்து ஒவ்வொரு தமிழ் மாதத்துடைய சிறப்புகள் பற்றியும் அந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விரத தினங்கள் பற்றியுமே தந்துட்டு தான் வந்துட்டு இருக்கேன். இந்த சித்திரை மாதம் பார்த்திங்கன்னா தமிழ் மாதத்துடைய முதல் மாதம். சூரிய பகவானுடைய அனுகிரகம் பார்த்திங்கன்னா பரிபூரணமாக இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சித்திரை மாதம் தான். இந்த மாதத்தில் சூரிய பகவானோட சுக்கிர பகவானும் இணைந்து இருக்கிறதுனால சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளாக சொல்லப்படுது. நாளைய தினம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை உங்களுடைய வீட்டில் மகாலட்சுமி பூஜை செய்கிறது மூலயமா சுக்கிர பகவானுடைய பரிபூர்ண அருளாசி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பண கஷ்டம் எல்லாமே நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா நாளைய தினம் கண்டிப்பாக இந்த ஒரு சுலபமான மகாலட்சுமி பூஜையை நம்ம கண்டிப்பாக செய்யணும். அந்த பூஜை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வழக்கம் போல் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை பூஜைக்கு இன்றைக்கி உங்களுடைய வீட்டை நீங்கள் சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க. நாளைய தினம் பெண்கள் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு நிலைவாசலில் கோலம் போடணும். மா கோலத்தோடு சேர்ந்து செம்மண் சேர்த்து உங்களுடைய நிலைவாசலை முதல்ல அலங்காரம் செஞ்சு வச்சுக்கோங்க. நிலைவாசல் படியை துடைச்சிட்டு நிலைவாசல் படிக்கு பூக்கள்லாம் போட்டு மகாலட்சுமியை வீட்டுக்குள்ளார அழைச்சிட்டு வந்துடுங்க. நிலைவாசல் படிக்கு பக்கத்துலேயே மகாலட்சுமியோட பாதங்கள் நாளைய தினம் வரைகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் பூஜை அறையில் மகாலட்சுமி படத்துக்கு முதல்ல வெள்ளை நிற மல்லிகை பூக்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு தாமரை பூ கிடைக்கும் அப்படின்னா அது வச்சிங்கன்னா அது இன்னுமே சிறப்பு. கிடைக்காதவங்க மல்லிகை பூ கூட தாராளமாக பயன்படுத்திக்கலாம். நாளைய தினம் பூஜை அறையில் கட்டாயம் சேர்க்க வேண்டிய பூக்களில் இன்னொரு பூவுமே இருக்குது. அது என்ன பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செண்பக பூ தான். செண்பக பூ அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. சுக்கிர பகவானுக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த பூவாக சொல்லப்படுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செண்பக பூ தான். சுக்கிரனுடைய எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. அதனால 6 செண்பக பூக்களை வாங்கிட்டு வந்து மகாலட்சுமி தாயாரோட பாதங்களில் வச்சுடுங்க. இது மாதிரி நீங்கள் வச்சுட்டு உங்களுடைய பூஜை அறையில் மகாலட்சுமிக்கு நீங்கள் விளக்கேற்றி உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் என்ன செய்ய முடியுமோ அது செய்யுங்க. சர்க்கரை பொங்கல் செய்யலாம், கேசரி செய்யலாம். இல்லை உங்களால் எதுவுமே இதெல்லாம் செய்ய முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு டம்ளர் பாலில் வெல்லமும் ஏலக்காயும் கலந்து அதை நீங்கள் வச்சிங்கனாலே போதுமானது தான். இதெல்லாம் வச்சுட்டு சாம்பிராணி தூபம் போட்டு கற்பூர ஆரத்தி காட்டி இந்த பூஜையை நீங்கள் நிறைவு செஞ்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கிரஹோரை அதாவது 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளார இந்த பூஜையை உங்களுடைய வீட்டில் நீங்கள் செஞ்சு முடிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் சாயங்காலம் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளார திரும்பவும் உங்கள் பூஜை அறையில் நீங்கள் விளக்கேற்றி வச்சுட்டு வழிபாடு செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மகாலட்சுமி பாதத்தில் நம்ம செண்பகப்பூ வச்சோம் இல்லையா, அந்த 6 செண்பகப்பூ அதை எடுத்து நீங்கள் உங்கள் வீட்டில் பணம் வைக்கக்கூடிய பெட்டியிலையோ இல்லை நகை வைக்கக்கூடிய இடத்துலையோ இதை கொண்டு போய் வச்சுருங்க. அதுக்காக நகை டப்பாவை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளாரெல்லாம் வச்சிடாதீங்க. பணம் வைக்கக்கூடிய பெட்டியிலையோ இல்லை நகை வைக்கக்கூடிய இடத்துலையோ இதை நீங்கள் வச்சாலே போதுமானது. நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் பணம் வைப்பீங்களோ அங்கெல்லாம் ஒவ்வொரு பூ வைங்க. எங்கெல்லாம் உங்கள் வீட்டில் நகை இருக்கோ அந்த இடத்துலையும் இந்த பூவை ஒன்று கொண்டு போய் வைங்க. 1 வாரம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பூ வாடிடும். அதை எடுத்து கால் படாத இடத்துல நீங்கள் போட்டுருங்க. இந்த பூஜையை நீங்கள் செய்கிறது மூலயமா உங்கள் வீட்டில் சுக்கிரனுடைய அருளாசியும் மகாலட்சுமியோட அருளாசியும் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையும் கூட. நாளைய தினம் இந்த பூஜையை செஞ்சுட்டு நல்ல பலன்களை பெறுங்க. நாளைய தினம் நீங்கள் இந்த பூஜையை செய்கிறப்ப கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் எல்லாமே நீங்கி கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீரும். வருமானமும் அதிகரிக்கும். இவ்வளவு நல்லது நம்மளை தேடி வரக்கூடிய இந்த பூஜை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு எளிமையான பூஜை தான். வெறும் 6 செண்பக பூவை நம்ம வாங்கணும். வேற எந்த ஒரு வேலையுமே இதுல கிடையாது. நான் எப்போதுமே சொல்ற மாதிரி தான் எந்த ஒரு பூஜையோ வழிபாடோ செய்யறப்ப கண்டிப்பா முழு மனசோட நம்பிக்கையோட செஞ்சா மட்டும்தான் அதுக்கான பலனானது நமக்கு கிடைக்கும். இந்த பூஜையை நாளை தினம் செஞ்சு நல்ல பலன்களை பெற பாருங்க. உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.